உங்களுக்கு பக்கவாதம் இருக்கா, பக்கவாதத்தோட பேக் பெயின் இருக்கா, இடுப்புல இருந்து காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியான வலி இருக்கா, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி தைரியமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை சரி பண்ணி தருவோம். கால் மரமரப்பு, கொஞ்சம் இடுப்பு வலி, முன்பு நடக்க முடியாம இருந்துச்சு. எனக்கு 2 வருஷமா அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதெல்லாம் இருந்துச்சு, இப்ப இல்ல. அதெல்லாம் இங்க 10 நாள்ல சரி பண்றேன்னாங்க. அதே மாதிரி 10 நாள்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சந்திரபிரகாசம், வயசு 58, மணச்சநல்லூர், திருச்சி பக்கத்துல. இங்க வரும் பொழுது அவரால் சரியா நடக்க முடியல, சிவியர் பேக் பெயின், காலை ஒரு மாதிரி எட்டு வைக்கிறதே வித்தியாசமா தான் எட்டு வச்சு வந்தாரு. என்ன ப்ராப்ளம்னு கேட்டப்பதான் சொல்றாங்க, அவருக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அது பக்கவாதம் வந்திருக்கு. 4-5 வருஷமாவே சிவியரா பேக் பெயின் இருந்திருக்கு. ஆல்ரெடி இவருக்கு பேக் பெயின்னால காலில் மதமதப்பு இருந்திருக்கு. ஸோ இதோட சேர்ந்து பக்கவாதம் வந்துட்டதுனால அவர் நடையில ரொம்ப தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு. பட் பெருசா பாதிக்கல, கம்ப்ளீட்டா அவர் பெட் நாக்கல, கஷ்டப்பட்டு நடந்துகிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாரு. இங்க ஒரு 10 நாள் தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. நல்லா சரியாயிட்டாங்க, நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பெயின் சுத்தமா சரியாயிடுச்சு. பேக் பெயின் இல்ல, காலில் மதமதப்பு இல்ல, எரிச்சல் இல்ல, இடுப்புல இருந்து ஒரு காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சப்போர்ட்டோட தான் நடப்பாரு. இப்ப சப்போர்ட் இல்லாம நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடையில தடுமாற்றம் இல்லாம மாற ஆரம்பிச்சிட்டாரு. அவரே ரிவ்யூ சொல்லுவாரு, கேளுங்க. அவர் கொஞ்சம் தயங்கி தான் சொல்றாரு. அத விஷயத்தை தான் நான் சொல்லியிருந்தேன், கேட்டுக்குங்க. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு பக்கவாதம் இருக்கா, பக்கவாதத்தோட பேக் பெயின் இருக்கா, இடுப்புல இருந்து காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியான வலி இருக்கா, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி தைரியமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை சரி பண்ணி தருவோம். சரிங்களா? தேங்க்யூ. பிரகாஷ் பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் பிரெயின் பார்த்துருவோம். இவருக்கு 2021 இந்த ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. பேரு பிரகாஷ், வயசு 52. இவருக்கு பிரெயின்ல ஸ்ட்ரோக் மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அக்யூட் இன்ஃபாக்ட் பைலேட்டல், இதுதான் அவரோட ப்ராப்ளம். இம்ப்ரெஷன் இந்த மாதிரி வந்திருக்கு, ஸ்ட்ரோக் வந்திருக்கு. இதோட சேர்த்து இவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ரொம்ப நாளாவே இவருக்கு ஸ்பைன்லையும் ப்ராப்ளம் இருந்தது. ஸ்பைன்ல ஜவ்வு விலகி காலுக்கு போற நரம்பு அழுத்துற ப்ராப்ளம் இருந்தது. டிஸ்க் பல்ஜ் L4 L5 லெவலையும் L5 S1 லெவலையும் இவருக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்தது. அதோட சேர்த்து அது 2 காலுக்கு போற நரம்பையுமே அழுத்திக்கிட்டு இருந்தது. கழுத்துலையுமே லேசா அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இவரோட ஃபில்ம் பார்த்தோம் அப்படின்னா L4 L5 லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருக்கு. அதே மாதிரி L5 S1 லெவலையும் இவருக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கு. இதோட ப்ராப்ளம். இது அவரோட பிரெயினோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட். வணக்கம், திருச்சியிலேருந்து வரேங்க. சந்திரபிரகாஷ் பேரு. திருச்சி பக்கத்துல திருவள்ளுவங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு 2 வருஷமா அந்த பிரச்சனை இருந்துச்சு. இங்க 10 நாள்ல சரி பண்றேன்னாங்க. அதே மாதிரி 10 நாள்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. ஒரு மாற்றம் ஆயிடுச்சு. கால் மரமரப்பு, கொஞ்சம் இடுப்பு வலி, முன்பு நடக்க முடியாம இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப கால்ல மதமதப்பு இருக்கா? இப்ப இல்லைங்க. எவ்வளவு நாளா கால்ல மதமதப்பு இருந்துச்சு? 2 வருஷமா. இப்ப மதமதப்பு இருக்கா இல்லையா? இல்ல, கம்மியாயிடுச்சு. கம்மியாயிடுச்சு. ஓகே. டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. கம்மியாயிருக்கு. வேற தடுமாற்றம் இருந்ததா நடக்கும் பொழுது? ஆமா, அதெல்லாம் இருந்துச்சு. இப்ப இல்ல. அதெல்லாம் தடுமாற்றம் இப்ப குறைஞ்சிருக்கா? சுத்தமா இல்லையா? இல்ல, சுத்தமா இல்ல. சுத்தமா தடுமாற்றம் இல்ல. நடையில மாற்றம் இருக்கா? இப்ப வரும்பொழுது நடந்ததுக்கு இப்ப நடக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? குனிஞ்சமா நடப்பேன், நிமிர்ந்து நடக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது? வயசு 57. எதனால இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு? ஆஸ்பத்திரி போனேன், பக்கவாதம். நாங்க ஒரு கால் தான் வராம போச்சு. எதாவது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் 2 வருஷமா டாக்டர் காட்டிட்டு ஒன்னும் ஆகல. அப்புறம் இங்க செல்ல பார்த்தேன் இந்த வீடியோவை. இதை பார்த்து இங்க சேர்ந்தேன். ஓகே. இப்ப பக்கவாதம்னா மூளையில ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டா பக்கவாதம் வரும். அப்படி பிரச்சனையா? அடைப்பு ஏற்பட்டு மூளையில ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டுச்சு, அதான் பிரச்சனை. எத்தனை வருஷம் ஆச்சு அது? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கீங்க. இப்ப தனியா நடக்க முடியுமா? அவனால தனியா நல்லா நடக்கிறீங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார்.